இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவசர நிலையை அமல்படுத்தி ஒவ்வொரு இந்தியரும் மதிக்கும் அரசியல் சாசனத்தை மிதித்த கட்சி காங்கிரஸ் என பிரதமர் மோடி விமர்சனம். ஆட்சியில் ஒட்டி கொண்டிருப்பதற்காக ஜனநாயகத்தின் ஒவ்வொரு கொள்கையையும் புறந்தள்ளி தேசத்தையே சிறைச்சாலையாக காங்கிரஸ் மாற்றியதாகவும் கருத்து. அவசர நிலையை திணித்த காங்கிரசுக்கு அரசியல் சாசனத்தின் மீது அன்பிருப்பது போல காட்டிக்கொள்ள எந்த உரிமையும் இல்லை என பிரதமர் விமர்சனம். பல மாநிலங்களின் ஆட்சியை கலைக்க 356வது சட்டப்பிரிவை அமல்படுத்தியவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் தான் என்றும் கருத்து. அவசர நிலையை பிரகடனம் செய்த போது இருந்த அதே மனநிலை தற்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதாக பிரதமர் கருத்து. அரசியல் சாசனத்தின் மீதான தங்கள் வெறுப்பை காங்கிரஸ் மறைக்க முயன்றாலும் மக்களுக்கு அவர்கள் யார் என்பது தெரியும் என்றும் வலைப்பதிவு. அரசுமுறை பயணமாக ஜூலை 2ஆம் வாரத்தில் பிரதமர் மோடி ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல். மாஸ்கோவில் அதிபர் புட்டினை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு. ரேபரேலி தொகுதி எம்பியாக பதவியேற்றார் ராகுல் காந்தி. கையில் அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி பிரமாணம் செய்தார். தமிழில் எம்பியாக பதவியேற்றுக் கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள். கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மட்டும் தெலுங்கு மொழியில் பிரமாணம் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சபாநாயகர் பதவிக்கு மீண்டும் முன்னிறுத்தப்பட்டார் ஓம் பிர்லா. 30 ஆண்டுகளில் முதன்முறையாக எதிர்க்கட்சிகள் சார்பில் கேரளாவைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியாளராக களமிறக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். 1 வாரத்துக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலி தொடர்பாக அதிமுக எம்பி எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்த இபிஎஸ். கருப்பு சட்டை அணிந்து சென்று சிபிஐ விசாரிக்க கோரி மனு. வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துதான் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கருத்து. கள்ளச்சாராய விற்பனை குறித்து உளவுத்துறை தகவல் தராதது ஏன் என்றும் கேள்வி. கள்ளச்சாராயம் காய்ச்சிய பகுதிக்கும் அங்குள்ள காவல் நிலையத்துக்கும் வெறும் 300 மீட்டர் தான் இடைவெளி என இபிஎஸ் தகவல். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள போலீசாரோ சிபிசிஐடியோ விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என்றும் பேட்டி. இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக ஆளுங்கட்சி இருந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலையும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் நடந்திருப்பது இருண்ட நிகழ்வு என ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. கள்ளச்சாராய பலிகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றும் ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் பேச்சு. தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் வெளியில் இருந்து வருவதில்லை, இங்கேயே உருவாக்கப்படுவதாக ஆளுநர் ரவி கருத்து. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பற்றி பெற்றோர் கூறும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் உள்ளது என்றும் கேள்வி. வேண்டும் என்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சட்டமன்றத்தில் அதிமுகவினர் செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுகவின் 40க்கு 40 வெற்றி அதிமுகவினரின் மனதை உறுத்துவதாக விமர்சனம். மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை, 40க்கு 40 அது அவங்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் ஊழல் அதிகமானதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, நாமும் தான் என கமல்ஹாசன் கருத்து. மக்கள் இல்லாமல் ஊழல்கள் நடக்குமா என்றும் இந்தியன் 2 பட விழாவில் கேள்வி. அப்பா இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா என்ன நினைக்கீங்க?
சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச தகுதி இல்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க, எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்திருக்கிறோம். மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே. அதாவது 21 கட்சிகள் ஒன்றாக இணைந்து எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து 231 எம்பி, மோடி அவர்கள் மட்டும் தனியாக 240 எம்பி. இதான் மாறல் வெற்றிங்கிறார். 21 கட்சிகள் இணைஞ்சு 234 எம்பி. தமிழகத்திற்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு தர வேண்டிய 36 டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற 31வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தல். சனாதன தர்மம் குறித்த பேச்சு தொடர்பான வழக்கில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 1 லட்சம் ரூபாய் பிணைத் தொகை செலுத்தி ஜாமீன் பெற நிபந்தனை விதித்து நீதிபதி உத்தரவு. ஜூலை 12ஆம் தேதி வெளியாகும் இந்தியன் 2 திரைப்படத்தின் முன்னோட்டம் வெளியானது. ஷங்கர் இயக்கியுள்ள படத்தில் கமல்ஹாசனின் ஆக்ஷன் காட்சிகள் இடம்பெற்றன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.